Praise be to God. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். கர்த்தர் நம் பிரயாசங்களுக்கு பலனை அளிப்பவர். ஒரு மனிதனுடைய பிரயாசம் அதற்கு ஏற்ற பலனை தர வேண்டும் என்பது கர்த்தரால் விதிக்கப்பட்ட நியதியாகும். மனிதருக்கு மட்டுமல்ல, சகல உயிரினங்களுக்கும் அதுவே இயற்கையின் சட்டமாகும். போரடிக்கும் மாட்டை கூட அதன் வாயை கட்டாதிருப்பாயாக என வேதத்தில் குறிப்பிட்டுள்ளதே. இங்கே நீங்கள் தனித்து பிரயாசப்படுவதன் பலனை மாத்திரமல்ல, குடும்பமாய் இணைந்து பிரயாசப்படுவதின் பலனை குறித்தும் பிரசங்கி குறிப்பிட்டு கூறுகிறான். உலக கணக்கை காட்டிலும் பரலோகத்தின் கணக்கு சற்று வித்தியாசமானது. அது அபிவிருத்திக்குரியது. ஆகவேதான் ஒருவன் 1000 துரத்தினால் இருவர் 2000 அல்ல 10000 துரத்துவார்கள் என கூறப்பட்டுள்ளது. ஆவிக்குரிய ரீதியிலும் எங்கே 2-3 பேர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறார்களோ அங்கே பரிசுத்த ஆவியானவரே வந்து இறங்கி விடுவார் என காண்கின்றோம். ஆகவே உங்கள் தனித்த பிரயாசங்களில் மட்டுமல்ல, குடும்பமாய் நீங்கள் இணைந்து செயல்படும் பிரயாசத்திலும், ஆவிக்குரியவர்களாய் நீங்கள் கூடி செய்யும் பிரயாசத்திலும் இனி நல்ல பலன்களை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். கர்த்தருக்குள்ளான உங்கள் பிரயாசங்கள் இனி விருதாவாய் போவதில்லை. உங்கள் பிரயாசங்களின் பலன்களை சூறையாடுகிற மீதியானரின் ஆவியை கர்த்தர் முறியடிக்க போகின்றார். ஆம் பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னோடு பிரயாசப்படுகிறவர்களிடத்திலும் நீ சமாதானத்தையே காணப்போகிறாய். நீ வீணாய் ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கர்த்தர் உனக்கு அருள இருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளான நம் பிரயாசங்களை தொடருவோம். நல்ல பலன்களை அறுவடை கொள்வோம். God bless you abundantly.